நீ உன் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து என்ன வளைச்சு போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஐயோ இல்ல வர்ஷினி. நான் குடிக்கிற ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து திட்டம் போட்டிருக்கீங்கல்ல? இல்ல வர்ஷினி, அது வந்து உன்னை. ஐயோ ஐயோ வர்ஷினி. ஏய் வர்ஷினி 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 வர்ஷினி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. டேய் என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியா? என்னோட விருப்பம் இல்லாம என்ன தோன்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல? ஐயோ இல்ல வர்ஷினி. நல்லா ஐயோ, நீ கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் நேத்து வரைக்கும் நீ என்னை விட்டு விலகிதான் இருந்த. அந்த நம்பிக்கையில தான் நான் கூட ஒண்ணு இந்த ரூம்ல தங்கி இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தல. ஐயோ உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி எரியுது. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. வர்ஷினி வர்ஷினி வர்ஷினி, உன் கோவம் எனக்கு புரியுது வர்ஷினி. ஆனா நீ யோசிக்கிற மாதிரி தப்பா நைட் எதுவும் நடக்கல. ப்ளீஸ் வர்ஷினி, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நீ கொஞ்சம் போதையா இருந்தது உண்மைதான். உனக்கு சுய நினைவே இல்ல. உனக்கே தெரியாம ட்ரெஸ்ல வாமிட் பண்ணிட்ட வர்ஷினி. அதனால தான் அந்த ட்ரெஸ்லாம் நான் மாத்த வேண்டியதா போயிருச்சு. மத்தபடி நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கல வர்ஷினி. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவளை தொடுற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல. என் கழுத்துல தாலி கட்டினியே ஏன் பெர்மிஷனோட தான் கட்டினியா? பெரியவங்க சொன்னாங்கன்னு செஞ்சல. இந்த மாதிரி உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை கூப்பிட்டு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. மகனே மகளே, அவளை விட்டு விலகி இருந்தானா நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. அவளை எப்படியாவது மயக்கி அவளை உன் பொண்டாட்டி ஆக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நீயும் அதுக்கு சரி சரின்னு தலையும் ஆட்டிக்கிட்டு இப்போ நல்லா வேஷம் போடுறியா? வர்ஷினி என்ன பேசுற நீ? உன்னை எனக்கு இன்னைக்கு நேரா தெரியும். சின்ன வயசுல இருந்து நீ நான் ஒன்னா வளர்ந்துருக்க வர்ஷினி. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் போய் சொல்லணும் வர்ஷினி. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. உன்னை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டயாவது பேசியிருப்பனா இல்ல பழகி இருப்பனா? என்ன நீ ரொம்ப காயப்படுத்துற. ஏய் நிறுத்துடா. பிள்ளைங்க கண்ணீரை கூட நம்பலாம், ஆனா ஆம்பளைங்களோட கண்ணீரை மட்டும் நம்பவே முடியாது. நான் போதையில இருந்ததை சாதகமாக்கி என்ன மிஸ்யூஸ் பண்ணிருக்க. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே சத்தலாம் போல இருக்கு. வர்ஷினி போதும். நீ என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இந்த வீட்டுல நான் பெருசா நினைக்கிறது ஜலமாவதான். அவங்க மேல சத்தியமா சொல்றேன், நமக்குள்ள எதுவுமே நடக்கல. உன் விருப்பம் இல்லாம என் நிழல் கூட உன் மேல படாது வர்ஷினி. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க.